இந்த வர குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச பஞ்சாபி ஸ்டைல் கடி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர், 1/4 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியே ஒரு பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த வெங்காயத்தில் இருக்கிற இந்த ஈரப்பதத்திலேயே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கெட்டியான பக்கோடா மாவு பதத்துக்கு நாம் கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்ன பக்கோடாவாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடாலாம் நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு இதை தாளிச்சிக்கலாம். அடுத்ததான் ஒரு பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க இந்த தயிர் கலவையை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த கடியை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த கறி நல்லா திக்காய் வர வரைக்கும் நாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறி நல்லா கொதித்து திக்காக இருக்குது பாருங்கள். இதில் இருக்க பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க இந்த பக்கோடா எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நாம் கொதிக்க வச்சு இறக்கிற போகிறோம். அவ்வளோதான். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச பஞ்சாபி கடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.